அவருடைய காரில் வண்ணாரப்பேட்டையிலேருந்து காரை எடுத்துகிட்டு அவர் டிரைவரோட போயிருக்கிறார். அடையாறு அந்த கூவ மாரத்தை ஓரமாக போனோடனே வண்டி ஓரமாக நிப்பாட்டுங்க, நான் வாக்கிங் போகணும்னு இருக்காரு. வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இறங்கி அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பேசச்சியில் நடந்துருக்கிறார். திருப்பி வந்துட்டு காரில் ஏறி இருக்கிறார். திருப்பி இறங்கினவர் என்ன பண்ணிருக்காரு, வேகமாக போய் ஏறி அந்த இது மேலே ஏறி குதிச்சிட்டார். அப்புறம் நிறையா ஃபினான்ஸ் கொடுத்துருக்காரு வெளியில். அதில் கொஞ்சம் வர வேண்டிய அமௌண்ட் பெரிய அமௌண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ அதனால மன நெருக்கடியாக தெரியல. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் வரவே கூடாது மனிதனுக்காக. அவர் கொஞ்ச நாளாகவே வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் சம் ப்ராப்ளம் இருந்தது, பல வருடமாகவே. அப்போ வருடக்கணக்கில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பாம்க்ரோ ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். வீடு ஃபேமிலியாக வண்ணாரப்பேட்டையில் அவங்க குடும்பம் இருந்தால் கூட இவர் தனியாக இருந்தார். 6 மாதத்துக்கு முன்னாடி மருமகன் தற்கொலையும் இவரோட தற்கொலையும் தொடர்புபடுத்தி சொல்கிறாங்களே. ஆமாம், அது கூட அவருக்கு ஒரு பெரிய, அவருடைய மகளுடைய கணவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு அவர் ரொம்ப ஒரு அப்செட்டாக இருந்திருக்காரு. இப்போ அதே குடும்பத்தில் 2வது ஒரு தற்கொலைங்கிறது அவருக்கு ஒருவேளை அது பாதிச்சிருக்கிறா, தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு. சர்ஜரி பண்ணதுக்கு பிறகு அதற்கு பிறகு தான் ரொம்ப டல்லாக இருக்காரு. சமீப காலமாக எந்த நிகழ்ச்சிக்கும் அட்டன் பண்ணுறதில்ல, யாரை கூப்பிட்டாலும் போகிறதில்ல, எந்த இன்டர்வியூமே கொடுக்குறதில்ல. நேற்று இந்த மரணம்ங்கிறது வந்து இந்த வயதில் அவர் வந்து எப்படி எடுத்தாருன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி போல்டான நபர் தான். அரசியல், சினிமா எல்லாத்துலேயும் இருந்தவர். இன்னொரு கூடுதல் தகவல்னா ஐஸ்வரி கணேஷ், வேல்ஸ் சினிமாஸ் ஐஸ்வரி கணேஷ் பெரிய கல்வியாளர், தயாரிப்பாளர், அவருடைய நெருங்கிய உறவினர். தற்கொலையா இது வேற எதுவுமா பின்னாடி என்னென்ன இருக்குன்ற கேள்விகள் நிறைய இருக்கு. இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதனால் பெருசாக பேக்ரவுண்டில் வேறு கிரைமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது இங்கே குடும்பத்தோடு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணு. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த நேரத்தில் பேசிடுவாங்க, பேரன் பேத்தி கூட விளாண்டுலாம், பிள்ளைங்களோட பேசிடலாம் மனம் விட்டு. அப்படிங்கும்போது அந்த முடிவு வராது. இருக்கிற வரைக்கும் அவங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த முடிவு வரும். இந்த தனிமை தான் வந்து மிகப்பெரிய ஒரு தனிமையும் இரவும் சாத்தானின் பிடியில் ஒரு வசனம். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் திரைப்பட உலகில் வந்துட்டு ஒரு முக்கிய தயாரிப்பாளராக இருந்தவர் கே ராஜன் அவர்கள் நேற்று வந்து தன்னைத்தானே உயிர் மாய்த்து தற்கொலை முடிவில் இறங்கி உயிரை மாய்த்து கொண்டார். கே ராஜன் அவர்கள் முடிவு, அதாவது எப்போதுமே போல்டா, தெம்பா, திராணியா எந்த ஒரு மேடைக்கு போனாலும் அது யார் உட்கார்ந்துருந்தாலும் சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய அவ்வளோ பெரிய தயாரிப்பாளர். இந்த முடிவு எடுக்க காரணம் என்ன? இது ஏன் எப்படி நடந்துச்சு? முதல்ல கே ராஜன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்க்குறப்ப, அவர் ஒரு அடிப்படையில் ஒரு தமிழ் ஆசிரியர். ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்து சினிமா ஆசையில் வந்து ஒரு உதவி இயக்குனராக சேரணும்னு போகிறார். சூலம் அப்படின்னு ஒரு படம், ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர், இந்த பாலாஜி பிரபு இருக்கார் இல்லையா, அவங்களுடைய அப்பா எடுத்த படம். அந்த படத்தில் உதவியாளராக சேர போகிறார். நான் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கேன், உதவியாளராக சேர போகிறப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீங்கள் வந்து தமிழ் ஆசிரியராக இருக்கீங்க, எதுக்கு அதை விட்டு வேலையை விட்டு நீங்கள் வர போகிறீங்க சினிமாவுக்கு? இல்லை எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஹாபி அப்படின்னோடனே சரின்னு வாங்க அப்படின்னே. தமிழ் நல்லா எழுதுறாருங்கிறதுனால அவர் வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு வச்சுருந்துருக்காங்க. அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒர்க் பண்ணல, அந்த படத்தோட டைட்டில் கார்டில் வந்து நடிகர் ராஜன் அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் போல். அந்த படத்தில் நடிகர் ராஜன் போட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு வேலையை முழுவதுமாக ரிசைன் பண்ணிடுறார். அவருடைய ஆசிரியர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எலெக்ஷனில் நிற்கிறார். திருவொற்றியூர் தொகுதின்னு நினைக்கிறான். அந்த தொகுதியில் நின்று காங்கிரஸ் சார்பாக நின்று தோற்று போயிறார். அப்புறம் அதற்கு பிறகு முழுவதுமாக சினிமா துறையில் இறங்கி படம் தயாரிக்கிறார். பிரம்மச்சாரிகள்னு ஒரு படத்தை தயாரிக்கிறார். அப்புறம் ஒரு படத்தை இயக்குறார். நம்ம ஊர் மாரியம்மான்னு ஒரு படத்தை இயக்குறாரு. அப்புறம் இன்னும் சில படங்களை இயக்குறாரு. நடிகர், தயாரிப்பாளர், அப்புறம் வந்துட்டு இயக்குனர், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தில் வந்து இப்போ பதவியில் இருக்கிறார். விநியோகஸ்தர் சங்கத்தில் பதவியில் இருக்கார். பல பொறுப்புகள் இருக்கிறார். எது நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்டு, வெள்ளை செருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இசை நிகழ்ச்சிகள் விழாக்களாக இருக்கட்டும், சினிமா நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அவர் தன்னுடைய மனசில் பட்டதை கருத்துக்கு அதில் டப்புன்னு சொல்லக்கூடியவர். சிறு பட்ஜெட் படங்களையும் நீங்கள் ஆதரிக்கணும், அதை தூக்கி விடணும் அப்படின்னு பண்ணுறாரு. இப்போ வந்து கடைசியில் கடந்த ஒரு சில வருஷங்களாக அவர் படம் தயாரிக்கலை. ஆனால் சினிமாவில் இருக்கார், ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார். நிறையா நிறுவனங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார். பல கோடி ரூபா இருக்கும், ஒன்றும் வராமல் இருக்குது. சொல்லப்போனால் பல படங்களுக்கு, பல நிறுவனங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுத்துட்டு வர முடியாமல் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் 3 பசங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு. ஒரு பையன் வந்து டைரக்டர், கேஆர்பி பிரபுன்னு சொல்லிட்டு எல்கேஜி படத்தினுடைய டைரக்டர். எல்கேஜி படத்தோட டைரக்டர் வந்து அவருடைய சொந்த பையன். அவர் பார்த்திபன் உதவியாளராக இருந்தார். அந்த எல்கேஜி படத்தினோட டைரக்டர். இன்னொரு பையன் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரு போல, ஒரு பொண்ணு. இதுதான் அவருடைய ஃபேமிலி லைஃபு. அவர் கொஞ்ச நாளாகவே வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் சம் ப்ராப்ளம் இருந்தது, பல வருடமாகவே.
அப்போ வருடக்கணக்கில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பாம்க்ரோ ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். நீங்கள் எல்லாம் இன்டர்வியூ எடுக்க போகிறவங்களுக்கு தெரிஞ்சு அங்கே தான் இன்டர்வியூ கொடுப்பார், அங்கே தான் தங்கியிருந்தார். வீடு ஃபேமிலியாக வண்ணாரப்பேட்டையில் அவங்க குடும்பம் இருந்தால் கூட இவர் தனியாக இருந்தார். குடும்பத்தில் அவருக்கு ஏதோ ஒரு சில மனஸ்தாபத்தில் வந்து தனியாக இருக்கிறாரு. அப்போ இந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, இந்த திருட்டு விசிடி சமயத்தில் எல்லாம் பெரிய போராட்டம் பண்ணி கைதெல்லாம் பண்ணி உள்ளலாம் இருந்தார். அந்த மாதிரி ஒரு போல்டான நபர் தான். அவர் தான் நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய காரில் வண்ணாரப்பேட்டையிலேருந்து கார் எடுத்துகிட்டு அவர் டிரைவரோட போயிருக்கிறார். அடையாறு அந்த கூவ மார்த்த ஓரமாக போனோடனே வண்டி ஓரமாக நிப்பாட்டுங்க, நான் வாக்கிங் போகணுன்னு இருக்காரு. வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு இறங்கி அந்த அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பேசச்சியில் நடந்துருக்கிறார். முதல்ல நடந்திருக்காரு, திருப்பி வந்திருக்கிறாரு. திருப்பி வந்துட்டு காரில் ஏறி இருக்கிறாரு. திருப்பி காரை விட்டு இறங்கி இருக்கிறாரு. திருப்பி இறங்கினோடனே சரி இன்னொருக்கா வாக்கிங் போகிறார் போல சார் அப்படின்னு டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, வண்டி ஓரமாக நிப்பாட்டிருக்காரு. திருப்பி இறங்கினவர் என்ன பண்ணியிருக்காரு, வேகமாக போய் ஏறி அந்த இது மேலே ஏறி குதிச்சிட்டார். சாதாரண டிரைவர் கத்திருக்காரு, அவர் கண் மணியை பார்க்குறப்ப குதிச்சிட்டார். மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரை பாடியை எடுத்துருக்குறாங்க. இது அவர் நேற்று நடந்த சம்பவம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர், அவருக்கும் வேண்டப்பட்டவர், அவர் அந்த பாம்க்ரோ ஹோட்டலில் இருந்திருக்கிறாரு. இவரை பார்த்தோன்னே எப்பயும் பேசுவாராம், நல்லா பேசக்கூடிய நபர் தான். இவரை பார்த்தோன்னே ஒரு கண்டுக்கிறாமல் இருந்திருக்காரு, ஒரு மாதிரி டல்லாக இருந்திருக்காரு. ஏன்னா நம்ம எப்பயுமே நம்மகிட்ட நல்லா பேசுவார், நம்மளை பார்த்தோன்னே இவர் வந்து இதாக இருக்காருன்னு இவரே வாழ்க்கையாக போய் ஏதோ சரி என்னன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்குறப்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருக்காரு. மனசில் ஒரு இது இல்லாமல் எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டே இருந்திருக்காரு. அப்போ இவர் நினச்சிருக்காரு நம்ம மேலே தான் அது தப்பு போல், நம்ம ஏதோ கோவப்படுறாரு போலன்னு நினச்சிட்டு வந்துட்டார் போல். ஏன் இப்படி இருக்காரு, எப்பயுமே நல்லா பேசக்கூடிய நபர், எல்லார்ட்டையும் வந்து இதாக பண்ணக்கூடியவர், இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு அவர் நினச்சி வந்திருக்காரு. நேற்று அவர் இறந்ததுக்கு பேர் எனக்கு ஃபோன் பண்ணார். என்னங்க போன மாதம் பார்த்தேன், அப்பயும் மிகப்பெரிய அப்செட்டில் இருந்தார். நான் பேசினேன் 4 வார்த்தை பேசினேன், 1 வார்த்தை தான் பேசுவார். மணிக்கணக்கில் பேசக்கூடியவர் வந்து ரொம்ப அளந்து பேசினார், ஒரு மாதிரி அப்செட்டில் இருந்தார், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காரு. சர்ஜரி பண்ணதுக்கு பிறகு அதற்கு பிறகு தான் ரொம்ப டல்லாக இருக்கார். சமீப காலமாக எந்த நிகழ்ச்சிக்கும் அட்டன் பண்ணுறதில்ல, யார் கூப்பிட்டாலும் போகிறதில்ல, எந்த இன்டர்வியூமே கொடுக்குறதில்ல. லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அதுக்கு பிறகு இன்டர்வியூவே கொடுக்கல. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. உடல்நிலை காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லப்படுது. அவர் வந்து உடல்நிலை 81 வயசு ஆகும்போது, நம்ம வந்து யாருக்கும் உடல்நிலை பாதித்து படுத்து ஒரு பெட் பேஷண்ட்டாக இருந்து யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாதுன்னு நினச்சாரா என்னங்கிறது தெரியல. அப்புறம் நிறையா ஃபினான்ஸ் கொடுத்துருக்காரு வெளியில். அதில் கொஞ்சம் வர வேண்டிய அமௌண்ட், பெரிய அமௌண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால மன நெருக்கடியான்னு தெரியல. 2வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இளமையில் வறுமையும் முதுமையில் தனிமையும் வரவே கூடாது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில். இவர் பாவம் வந்து அந்த வறுமை முதுமையில் வந்து தனிமைங்கிறது இவரை ஏற்படுத்திட்டார். அதை வந்து அவர் ரிலீஸ் பண்ணாரா என்னங்கிறது தெரியல. நேற்று இந்த மரணம்ங்கிறது வந்து இந்த வயதில் அவர் வந்து எப்படி எடுத்தாருன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி போல்டான நபர் தான். அரசியல், சினிமா எல்லாத்துலேயும் இருந்தவர். இன்னொரு கூடுதல் தகவல்னா ஐஸ்வரி கணேஷ், வேல்ஸ் சினிமாஸ் ஐஸ்வரி கணேஷ் பெரிய கல்வியாளர், தயாரிப்பாளர், அவருடைய நெருங்கிய உறவினர் அவர். அதாவது அவருடைய அக்கா ஹஸ்பண்டோ அந்த மாதிரி தாய் மாமாவோ இந்த மாதிரி நெருங்கிய உறவினர். அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஐஸ்வரி கணேஷை பொறுத்த வரைக்கும் பாம்குரோவில் தங்குறப்ப அவருக்கு தேவையான உதவிகள், மற்ற விஷயங்கள் நிறையா பண்ணிட்டு இருந்தார். அவருடைய பையன் பிரபு கூட வந்து ஐஸ்வரி ஃபிலிம்ஸில் வந்து வந்து கதை கேட்கக்கூடிய இடத்துல இருந்தார். முக்கியமான பொறுப்பு இருந்தார். ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர். 6 மாதத்துக்கு முன்னாடி மருமகன் தற்கொலையும் இவரோட தற்கொலையும் தொடர்புபடுத்தி சொல்கிறாங்களே. ஆமாம், அது கூட அவருக்கு ஒரு பெரிய அவருடைய மகளுடைய கணவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு அவர் ரொம்ப ஒரு அப்செட்டாக இருந்திருக்கிறாரு. இப்போ அதே குடும்பத்தில் 2வது ஒரு தற்கொலைங்கிறது அவருக்கு ஒருவேளை அது பாதிச்சிருக்கிறா, தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருந்தாராங்கிறதுல இவருக்கும் அதுலேருந்து தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அவர் மனசில் என்ன நினைச்சாருங்கிறது தெரியல, ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல. வசதி வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வெல்டுவாக தான் இருக்கிறாரு. நிறையா பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, நண்பர்கள் ஆள் இருக்காங்க. எல்லார்ட்டையும் போய் ஃப்ரெண்ட்லியாக பழகிறது, எல்லாரும் ஆஃபீஸுக்கும் போகிறது, அவங்களோட உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக தான் இருந்திருக்கிறார். கடந்த ஒரு 6 மாதமாக கொஞ்சமாக வந்து கடந்த 2 மாதமாக எல்லோரையும் பார்க்கறதே தவிர்த்துருக்கிறார். லாஸ்ட் 2 மாதம் யார்ட்டையும் பார்க்கறதில்ல, யாரையும் பேசுறதில்ல, இன்டர்வியூ கொடுக்குறதில்ல, எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்ல. அந்த ரூமை கூட காலி பண்ணிட்டான்றாங்க. பாம்குரோ ஹோட்டலில் காலி பண்ணிட்டு அவர் வீட்டுக்கே போயிட்டார். ரொம்ப ஒரு மாதிரி தன்னைத்தானே வந்து தனிமைப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 காரணங்கள், 3 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அவருடைய மகளுடைய கணவர், மருமகனுடைய தற்கொலை, அப்புறம் ஃபினான்சியலாக கொஞ்சம் அவருக்கு கொடுத்த காசு வரலங்கிற ஒரு கவலை, அப்புறம் 2வது இந்த வயோதிகம், அப்புறம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனது. நம்ம இப்போ உடல்நிலை சரியில்லாமல் பெட் பேஷண்ட்டாக படுத்துட்டோம்னா நம்ம யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாரு அப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து அவருக்கு இந்த முடிவுக்கு தள்ளி இருக்குன்றாங்க. ஃபினான்ஷியல்லாம் அவர் நிறையா ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு சார். நிறையா பண்ணியிருக்காரு. இப்பயும் கொடுத்துருக்காரு, நிறையா படங்களுக்கு கொடுத்துருக்காரு, நிறையா கம்பெனிகள் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டா சில இதெல்லாம் வராமல் இருக்குன்ற மாதிரி போராட்டத்தெல்லாம் சொல்லியிருக்காரு.
இவ்வளோ கொடுத்துருக்கேன் அவ்வளோ கொடுத்துருக்கேன், உன்னை இவன் தர மாட்டேங்கிறான் அவன் தர மாட்டேங்கிறான்னு பார்க்குற ஆள்கிட்டலாம் சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு கம்பெனிக்கு போயிருக்கிறாரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. போய் அந்த கம்பெனியில் மதியம் லஞ்ச் சாப்பிட்ருக்காரு. அந்த தயாரிப்பாளரோட உட்காந்து பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த அவன் தரணும் காசு, இவன் தரணும், அந்த கம்பெனியில் வாங்கியிருக்கான் இந்த கம்பெனியில் வாங்கியிருக்கான்னு அவருடைய மனக்குமுறல சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக கொடுத்த அமௌண்ட்டும் வரல நிறையா. வயசு காரணமா இவரை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சவங்களா எல்லாரும்? இல்லை இவரை ஏமாற்றலாம் முடியாது. அவர் போல்டான ஆள் தான். அவர் பேக்ரவுண்டில் இருக்கு பணத்தை எப்படி இருந்தாலும் வாங்கிடுவார். அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக விடுறது தான். பணம் எடுத்து நஷ்டமாக போச்சு அவனே நான் என்ன கேட்டால் வராதே. இப்போ நீங்கள் பணம் எடுக்கிறீங்க நான் ஃபைனான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா பணம் எடுக்கிறீங்க பணம் ஓடலைன்னா உங்கள்கிட்ட எப்படி வாங்க முடியும்? உங்கள்கிட்ட இல்லையே. இது மாதிரியான சிக்கலில் சினிமாவில் ஃபைனான்ஸ் மாட்டிக்கிறோம். ஓகே. வயோதிகம் காரணம் அதாவது நம்ம கடைசி காலத்துல கஷ்டப்பட வேணாம். கடைசி வரைக்குமே பாம் குரோ ஹோட்டல்ல தான் இருந்தாரு. அவர் தனியா ஒரு உதவியாளர் வச்சிருந்தாங்க. இனிமே கஷ்டப்படுத்த வேணாம்ன்ற ஒரே காரணம் தான். இல்லை இந்த மாதிரி தடிச்சு ஒரு உயரத்துக்கு வர்றாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் யாரையும் சார்ந்திராமல் இருக்கணும், தன் காலிலே நிற்கணும், யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது, தன்னுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குன்னு நினைப்பாங்க. அதாவது அடிமட்டத்திலேருந்து அவங்களா உயர்ந்து வர்றாங்க இல்லையா, அவங்களுடைய நிலைமை அப்படி தான். நான் தெரிஞ்ச ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்தக்கூடியவர், அவருக்கு 80-85 வயசாச்சு. கடைசி வரை கையெழுத்து போடக்கூடிய அத்தாரிட்டி அவர் தான் வச்சிருந்தார், சைன் பண்ணுற அத்தாரிட்டி. அவர் பெட் பேஷண்ட்டாக கோமா ஸ்டேஜில் இருந்தார். அவருடைய ஆஃபீஸில் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 2000 பேர் வேலை செய்கிறாங்க. இவர் சைன் பண்ணாதான் வந்து அந்த சம்பளமே போகும். ஆனால் சைன் பண்ணுற அத்தாரிட்டி யாரும் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்னா கை ஆடும் அவருக்கு. என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு மாதமும் போய் ஒட்டுமொத்தமாக ஒரு 50 லட்சம் 1 லட்சம் செக் வாங்குவாங்க. அப்போ ஒவ்வொரு மாதம் அவர் பெட்டில் இருந்து பெட் பேஷண்ட்டாக இருக்கிறாரு. அவர் கையெழுத்து வாங்குறப்ப கை நடுங்கும். கையெழுத்து தப்பா ஒரு முன்ன பின்ன வந்துடும். அந்த செக் ரிட்டர்ன் வந்துடும். திருப்பி போய் வாங்குவாங்க அவரை. இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற ஒருத்தர் நபரை வந்து அடிமட்டத்திலிருந்து உருவாகி வந்தவர். அப்போ இவங்க எல்லாருமே கடைசி வரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய கண்ட்ரோலில் யாரையும் சார்ந்துடாமல் யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது நினைப்பாங்க. ஒருவேளை இவர் அப்படி தான் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட தயாரிப்பை பொறுத்த வரைக்குமே சிறிய படங்கள் பெரிய படங்கள் எந்த அளவுக்கு அவரோட தயாரிப்புகள் இருந்திருக்கு கடந்த காலங்களில்? டபுள்ஸ் பண்ணியிருக்காரு. பிரபுதேவா நடித்த படம், அந்த படத்துக்கு அவர் தான் தயாரிப்பாளர். அப்புறம் சில சில படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு 15 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு. அவர் பேரே நடிகர் ராஜன் தான். அதாவது சொன்ன நடிகர் ராஜனான காரணமே இப்படி தான். அவர் உதவி இயக்குனராக போய் அதில் ஒரு கேரக்டர் நடித்து அப்புறம் நடிகராகி அப்புறம் மைக்கேல் ராஜின்னு ஒரு படம் அதில் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. கடைசியாக வந்து பகாசுரன் படத்தை பண்ணியிருக்கிறாரு. சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கிறாரு. அவர் நடிகரை காட்டிலும் படத்தில் பார்த்ததை காட்டிலும் மீடியாக்கள் அதிகமாக பார்த்தது தான் அவர் நமக்கு தெரியும். பல பேருக்கு படங்களும் சின்ன செலக்டடான ஒரு 12 படம் 20 படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய அதிகமாக நம்ம பார்க்குறது தடாலடியான அவருடைய பேச்சு. பெரிய ஹீரோக்குள்ள கூட அசால்ட்டாக மேடையில் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிடுறது. எதை யாரையும் வந்து டப்புன்னு மனசில் இருக்கிறத சொல்லிடுவார். தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகியாக இருந்திருக்காரு. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்தில் நிர்வாகியாக இருந்திருக்காரு. தயாரிப்பாளர், நடிகர் அப்படின்னு பல பரிணாமங்கள், அரசியல். அப்புறம் ஒரு ஸ்கூல் நடத்துகிறாரு. காமராஜர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறாரு. இப்படி பல முகங்கள் இருக்கு அவருக்கு. இவ்வளோ இருந்தாலும் கூட ஏன் சார் குடும்பத்தை தனியாகவே வச்சிருந்தார்? குடும்பத்துலேருந்து ஏன் இவர் தனியாக பிரிஞ்சு? அதுதான் தெரியல. 3 பசங்க, ஒரு பையன் டேரக்டர், ஒரு பையன் வந்து ரெடிமேடு பிஸ்னஸ்லாம் கூட பண்ணுறாரு. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸ்கூல் நடத்துகிறாரு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சங்கத்தில் அதில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. பல்வேறு இதில் இருக்கிறவர் தான். அவருக்கு குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு தனிமை வேண்டியப்பட்டு அவர் தனியாக வந்து பாம் குரோட்டா ரூம் போட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் இப்போ இந்த கடந்த 1 மாதமாக அது காலி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் இது தற்கொலையாக இது வேற எதுவுமா பின்னாடி என்னென்ன இருக்குன்ற கேள்விகள் நிறையா இருக்குது. இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா வந்து அவர் வந்து எல்லோரும் முன்னாடி தான் அவன் போய் ஏறி கூச்சிருக்காரு. அந்த டிரைவர் நிப்பாட்டிட்டு சார்னு கூப்பிடவே வாக்கிங் போயிட்டு வரேன்ட்டு வாக்கிங் போனவர் டப்புன்னு ஜம்ப் பண்ணி குதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ எல்லாருமே அங்கே வெளியே பார்த்துருக்காங்க. அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்து உடனே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முடியாமல் தான் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கே வந்து தான் எடுத்துருக்குறாங்க. அதனால் பெருசாக பேக்ரவுண்டில் வேறு கிரைமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களில் ஒரு முக்கியமான ஒரு முகமாக அறியப்பட்டவர் கே. ராஜன். அவர் இருந்தபோது செஞ்சு கொடுத்ததெல்லாம் என்னென்ன சார்? ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள் அது இதுன்னு சொல்கிறீங்க. இருந்தபோது அவர் என்னென்ன விசிடி ஒழிப்புக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணார். விசிடி ஒழிப்புக்காக விசிடி எங்கெங்கே விற்கிதோ இவரே ஒரு பறக்கும் படை மாதிரி இவர், இந்த பாபு கணேஷ் இவங்களே தனியாக ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு விற்கிற இடத்த இவங்களே நேரடியாக போய் கைப்பற்றி அதை வந்து உடைச்சி அந்த கடையை பிடிச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி இவங்களே ஒரு பறக்கும் படை மாதிரி ஒன்று ரெடி பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. கமல்ஹாசன் படத்துக்காகலாம் ஒரு நிறையா பண்ணாங்க. அந்த மாதிரி அதிரடியான வேலைகளை விசிடியை ஒழிக்கணும். அப்புறம் ஆம்னி பஸ்ஸில் யாராவது படம் போட்டாங்கன்னா பஸ்ஸை மறைச்சி அதில் உள்ள இருக்கிறத சீஸ் பண்ணுற வேலை, அந்த மாதிரி நிறைய அதிரடியான வேலைகள்லாம் பண்ணாங்க. மற்றபடி சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது ரொம்ப நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு இருந்தார். புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வந்தார்னா அவருக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்.
அந்த அவருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தா இருந்தாரு. தயாரிப்பாளரை சேர்த்து எல்லாரும் சேர்ந்து கொன்றாதீங்க, நீங்க நடிகரா இருந்து காப்பாத்துங்க சம்பளம் இல்லாம அப்படின்னு சொல்லி. அப்படி நிறைய ஓப்பனாவே வந்து தயாரிப்பாளர் சார்பா பேசிட்டு தான் இருந்தார் அவர். நடிகர்கள் நடிகைகள் இவர் வளர்த்து விட்டவர்னு சொல்லக்கூடியவர்கள், பேர் சொல்லக்கூடியவர்கள் யார் யார் சார்? இந்த இது இல்ல அப்படி அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படங்கள்லாம் பண்ணல. அவங்க வீட்ல ஒரு டைரக்டர் இருக்காரு. அவர் வந்து பார்த்திபன் உதவியாளரா இருந்தாரு. அப்புறம் எல்கேஜின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. ஐஸ்வரி கணேஷ் இருக்கார் இல்லையா? ஐஸ்வரி கணேஷ், ஐஸ்வரி வேலன், ஐஸ்வரி கணேஷோட அப்பா. இவங்க எல்லாருமே நம்ம நெருங்கின சொந்தம் தான். ஒரு தமிழாசிரியரா இவ்வளவு தூரம் இருந்து தற்கொலைன்ற ஒரு முடிவுக்கு வரும்போது, தனிமைன்ற ஒரு காரணம் மெஜாரிட்டி. ஆமா. அதாவது இங்க குடும்பத்தோட எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும், அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடும். இப்ப நீங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த நேரத்துல பேசிருவாங்க. பேரன், பேத்தி கூட விளையாண்டுறலாம். பிள்ளைங்களோட பேசிறலாம் மனம் விட்டு. அப்படிங்கும்போது அந்த முடிவு வராது. நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு அந்த முடிவு வரும். இந்த தனிமை தான் வந்து மிகப்பெரிய ஒரு தனிமையும் இரவும் சாத்தானின் பிடியில்னு ஒரு வசனம் இருக்கு. தனிமையும் இரவும். இது ரொம்ப பிரபலியமான ஒரு வசனம் அது. தனிமை வந்து அது வந்து எப்படின்னா, நம்மள வந்து உரிக்கிரும் அப்படியும். உங்களுக்கு நீங்க உங்கள 1/2 மணி நேரம் தனியா உட்கார வச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், தேவையில்லாதெல்லாம் தோணும். தேவை நம்மள எங்கெங்கேயோ கூட்டு போகும் மைண்டு. அப்போ அத வந்து நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மள சுத்தி ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னொன்னு அந்த சர்ஜரிக்கு அப்புறம் தான் அந்த தனிமை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இல்ல அவரு பல வருஷமாவே பாம்குல ஹோட்டல்ல இருக்காரு. இல்ல அந்த சர்ஜரிக்கு அப்புறம் தன்னை தானே இன்னும் கொஞ்சம் தனிமைப்படுத்த ரூம காலி பண்ணிட்டாரு. இன்னும் தனிமைப்படுத்திக்கிட்டாரு. மகளுடைய மருமகனுடைய தற்கொலை எல்லாம் அவருக்கு வந்து சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்த குடுத்துருக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.